டிசம்பர் 14 சார்ல்ஸ் புதிய கட்சி தொடங்க போறாரா? என்ன 14 எதுக்கு தொடங்குறாரு ஒரு கட்சி? ஆதவர்ஜன் அவர்களுக்கு போட்டியாதான். ஆதவர்ஜன் தமிழ்நாட்டில் இருக்காரு, அவரே அங்க போய் தொடங்குறாரு. தாவேக்கால நீ ஒரு அரசியல் அதிகாரத்துல இருக்க, நானும் ஒரு அதிகாரத்துக்கு வாரேன்னு சொல்லிட்டு ஹிந்து தமிழுக்கு அவர் பேட்டி அளித்திருக்கிறார். சார்ல்ஸ் இன்னைக்கு டிடி நெக்ஸ்ட்ல நியூஸா தான் வந்திருக்கு. ஹிந்து தமிழுக்கு முழுநீள பேட்டியாகவே அளித்திருக்கிறார். நீங்க அவருக்கு போட்டியா தான் வர்றீங்களா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் இல்லை, எனக்கு இங்க அரசியலில் இறங்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது, அதனால நான் இப்ப போட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவோடு கூட்டணி வைக்க இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கட்சி இன்னும் தொடங்கல, அபிஷியலா தொடங்கல போல இருக்கு. தொடங்கியதும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நீ சொன்னது சரிதான். தாவேக்காவுக்கு புதுவையில் போட்டியிடும் ஐடியாவே இல்லை. சரியா? பேரே தமிழக வெற்றி கழகம்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அங்கே போட்டியிட்ட ஐடியா சுத்தமாக இல்லை. ஸோ அங்கே கட்சி கிளைகள்லாம் ஆரம்பிச்சாங்க, பிரியத்தில் ஆரம்பிக்கிறாங்கன்னு சரி ஆரம்பிச்சுங்கப்பா என்று தானே ஒரு ஐடியா. அதனால தான் புஷியோட ஓட்டுற இதெல்லாம் இங்கே மாத்துறாங்க, சோழிங்கநல்லூருக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் புஷி அங்கே துணை முதல்வர் கனவில் தான் இருந்து கொண்டே இருந்தார். சரி, ஏதாவது ரங்கசாமி கூட டீல கீழே போட்டு ஏதாவது தேத்தலாம், யாரும் அங்கிட்டு திரும்ப மாட்டாங்க, லைட் அங்கிட்டு திரும்பாது. இங்கே பூரா கவனம் இங்கே இருக்கும்போது நம்ம கப்புன்னு உள்ள புந்து அப்படி இந்த டெபுட்டி சிஎம் கனவை அடைந்து விடலாம் என்று புஷியோட திட்டம். இதனால யாரும் அந்த பக்கம் திரும்பவே இல்லை. ஆதவுக்கு திமுக, அதிமுக, பிஜேபி எல்லாத்தையும் விட மச்சான் மேல தான் கண்டு. ஒய்ஃபை வச்சு பேசி மாமனார் கிட்ட ஏதாவது ஒரு அமௌண்ட்டை தேத்தலான்னு பார்த்தா குறுக்க பூந்துப்பா, எவ்வளோப்பா கொடுப்ப நீ, பையனுக்கு கொடுப்பியா பொண்ணுக்கு கொடுப்பியா என்று தடுத்து விடுகிறார். சரி, மார்ட்டினின் சாம்ராஜ்யத்தை கைப்பற்றலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தால் உள்ள பூந்து கெடுத்து முடிச்சு விட்டாங்க. சரி, பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து மேற்கு வங்க அரசோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு மார்ட்டினோட மொத்த வடகிழக்கு பிசினஸையும் டேக் ஓவர் பண்ணலான்னு பார்த்தா குறுக்க பூந்து கெடுத்துட்டாங்க. அதனால ஏதோ பொண்ணு கட்டிருக்கீங்க, செலவு வச்சுக்கணும், ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ சார்ல்ஸ் மீது தீராத கோபம். இந்த சூழ்நிலையில் சார்ல்ஸ் ஒரு புதிய கட்சியை தொடங்கி தாவேக்காவோடு கூட்டணி வைத்து, ஏன்னா தாவேக்காக்கு ஸ்டேக்ஸ் இல்லை, அவங்க தமிழ்நாட்டை கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, தாவேக்காவோடு ஒரு கூட்டணியை வைத்து வெற்றி பெற்று விடலாம். அதான் கட்சி பேர் நான் சொன்னேன்ல, பூவேகா, தாவேகா அப்படின்னு திட்டமிட்டு எனக்கு தெரிந்து ஒரு 6 மாதங்களாக திரு சார்ல்ஸ் அவர்கள் அங்கே புதுவையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். நீ பாட்டுக்கு தாவேக்கா கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சிருவேன், விட்டுருவேன். ஸோ சார்ல்ஸ் அவர்கள் தொடங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியில் சேர்வதற்கு இப்போது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் பலர் தயாராக இருந்தார்கள். அது ஏன்னா அதுவும் தாவேக்கா கூட கூட்டணி வைக்க போறேன்னு சொல்றாரு. அப்போ போனேன் அப்படி ஜெயிச்சலாம் ஈஸி என்ற நினைப்பில் பலர் இருந்தார்கள். அந்த எலெக்ஷன் தான் ஜனவரி மாசம் வாக்கில் திடீர்னு ரங்கசாமியின் ஆட்சி சரியில்லைன்னா அந்த கட்சியிலேருந்து வெளில வருவாங்க 2 பேர், அடுத்த வாரம் திருப்பி அதே கட்சிக்கு போவாங்க. அது புதுவை அரசியல் இது. ஸோ இது மாதிரி பல பேர் வரலான்ட்டு இவர் தான் நம்பிக்கை நட்சத்திரம். ஏன் நம்பிக்கை நட்சத்திரம்? எஸ், படியளக்கும் பெருமாள் அப்படின்னு திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். எனக்கு வர வேண்டிய சொத்தை கிட்டு விட்டுட்டு நீ போய் பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிருவேன், நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னா யோ வரேன் பாடுறான்ட்டு லைட் அங்கிட்டு திருப்பினார். அரசியெல்லாம் விவாதிக்கிறாங்க, ஓகேவா? இந்த விஜயோட அந்த நிர்வாக குழு கூட்டம் விவாதிச்சுட்டு என்ன இப்படி பர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த ஜேபிஆர் காலேஜில் வச்சதும் ஒன்றும் பெருசாக எடுப்படலன்னு, அண்ணே இவன் கொடுக்கலண்ணா, என்னண்ணே கொடுக்குற இடத்துக்கு போவோம்ண்ணே, எங்கப்பா அண்ணே பாண்டிச்சேரி போவோம்ண்ணே, எதுக்குப்பா இவன் பாண்டிச்சேரிக்கு கூப்பிட்றான், அண்ணே ராஜா மாதிரி அங்கே பிரச்சாரம் பண்ணலாம், அங்கே ரோட் ஷோ பண்ணலாம், அங்கே எந்த கம்பெனிலையும் கிரீஸை தட வேண்டியதில்லை, தவ விட்டுலாம் பசங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தோன்னே விஜய் ஆமா ரோட் ஷோவில் அங்கே போகலான்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஆதவ் எதுக்கு பண்ணுறாருன்றது விஜய்க்கு தெரியாது.